ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார அறுவடையில் நம்ம முதல்ல தக்காளி எல்லாம் பறித்து எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை மிளகாய் நல்ல அறுவடை வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி இழுக்கும்போது அது ஈஸியாக அந்த பச்சை மிளகாய் வந்துடுது. நீங்களே பார்க்கலாம். அழகாக மேலே தூக்கி இழுத்தோம்னா பச்சை மிளகாயை நம்மளால் ஈஸியாக அறுவடை பண்ண முடியுது. அடுத்ததாக லெமன் நிறைய காய்ச்சி நிறைய கீழே உளுந்து போகுது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். நல்ல லெமன் அறுவடை கிடைக்கிது இந்த சீசனில். கடைசியாக தம்பட்டை அவரை, இது இப்போது விதைக்கி விட்ட காயை எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல மகசூல் வருது. நல்ல பெரிய காயும் கூட. ஒரு காய் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குது. அது போக தக்காளிகள். அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, கடைசியாக இந்த காரமான பச்சை மிளகாயையும் அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப காரமான மிளகாவும் கூட. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தோட அறுவடை எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்றது. கூடிய சீக்கிரமே தம்பட்டை அவரையில் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்றது சீக்கிரமாக சொல்கிறேன். அது வரைக்கும் கீப் ஃபாலோயிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.